ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோஹிணியும் மனோஜும் வீட்டுக்கு வந்து ஒரு ட்ராமாவை போடுறாங்க. என்னமோ ரோஹிணியோட அப்பாவே பணம் அனுப்புன மாதிரி ஒரு கதையை அவுத்து விடுறாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே சந்தேகம் வருது. முத்தெல்லாம் ரோஹிணி கிட்ட, உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கார்ல, அப்புறம் எப்படி பணம் அனுப்புனான்னு கேட்பாரு. அதுக்கும் ரோஹிணி ஒரு காரணம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இந்தியா வரும்போது இந்த பணத்தை எனக்கு கொடுக்கலான்னு தான் நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே பிரச்சனையாகி எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அந்த பணம் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி சமாளிப்பாங்க. கடைசியாக முத்து ஒரு குண்டை தூக்கி போகிறாரு. மனோஜ், நீ அப்பாக்கு 27 லட்ச ரூபா பணம் தரணும்ல, அதான் இப்போ 15 லட்ச ரூபா பணம் இருக்கு, இந்த பணத்தை அப்பாட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னு மனோஜ் ரோஹிணி 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ஆனா அண்ணாமலை அப்போ ரொம்ப பெருந்தன்மையா பேசுவாரு. முத்த, சரியில்லடா, நம்ம பணத்தை கொண்டு போய் தொலைச்சது இவன், ஆனா இந்த பணத்தை ரோஹிணியோட அப்பா ரோஹிணிக்காக அனுப்பியிருக்காரு, இதை நம்ம வாங்க ரொம்ப தப்புன்னு சொல்றாரு. ஆனா அப்போ கூட மனோஜ் உண்மையை ஒத்துக்க மாட்டாரு, சும்மா சீன் தான் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நான் கூடி சீக்கிரம் பிசினஸ் ஆரம்பிச்சு உங்க பணத்தை சம்பாதிச்சு தந்துறேன் அப்படின்ற மாதிரி சீன் போடுறாரு. கடைசியா விஜயெல்லாம் ரோஹிணி தாங்கன்னு தாங்கிட்டு இருப்பாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று, இந்த உண்மை இப்போதைக்கு வெளியே வராது. ஆமாங்க, மனோஜ் ரோஹிணி இந்த பணத்தை வச்சு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்னு அடுத்தடுத்த விஷயத்த பண்ணுவாங்க. ஏன் ரோஹிணிட்ட வசீகன் 1 லட்ச ரூபா பணம் கேட்டு மாட்டினார்ல, அது கூட ரோஹிணி இந்த பணத்தை எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா வேற என்ன நடக்கும்னா, முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிய வரலாம். ஜீவாவே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்துட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நடக்கும்னா, ஜீவா சொத்து வாங்குறதுக்காக தானே இங்கே வந்திருக்காங்க. அது விஷயமா எங்கேயா போக வேண்டியது இருக்கும். முத்தை தான் சவாரி கூப்பிடுறாங்க. அப்போ முத்து வந்து ஜீவாட்ட விசாரிப்பாரு. மேடம், அன்னைக்கு ஒரு பார்லருக்கு உங்களை கூட்டு போய் விட்டேன்ல, அந்த பார்லர் சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜீவா வந்து சலிப்பாக பதில் சொல்கிறாங்க. அதை பார்த்த முத்து வந்து, ஏன் மேடம் அந்த பார்லர் உங்களுக்கு பிடிக்கலையா, அது எங்கள் அண்ணன் பொண்டாட்டியோட பார்லர் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜை பற்றியும் ஜீவாட்ட சொல்லலாம். எங்கள் அண்ணன் ஒருத்தன் கனடா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அது அவன் தான் மேடம் சொல்லுவார். அப்படியே மனோஜோட கேரக்டரை பற்றியும் சொல்லுவார். அவன் சரியான ஊதாரி மேடம், ஒரு பொண்ணை நம்பி எங்கள் அப்பாவோட மொத்த பணத்தையும் கொண்டு போய் தொலைச்சிட்டேன், இன்னும் வர அந்த பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னு சொல்லி புலம்புவார். அதெல்லாம் கேட்ட ஜீவாக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. மனோஜ் ரோஹிணியும் திரும்ப பணம் கிடைச்ச விஷயத்தை வீட்டில் சொல்லலன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னங்க, ஜீவா வந்து முத்துட்ட நடந்த விஷயத்தெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. முத்து, உங்கள் அண்ணனை ஏமாத்தின பொண்ணு நான் தான், ஆனால் உங்கள் அண்ணனை நீயும் போலீஸை வச்சு மிரட்டி 27 லட்சத்துக்கு பதிலாக 30 லட்சமாக பணத்தை வாங்கிட்டாங்க, ஏன் அந்த விஷயத்தை வீட்டில் சொல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை கேட்ட முத்துக்கு செம டென்ஷன் ஆகும். முத்து நேராக வீட்டுக்கு போய் நடந்த உண்மை எல்லாத்தையுமே வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லுவார். மனோஜிட்டையும் ரோஹிணிட்டையும் பயங்கரமாக சண்டை போடுவார். முக்கியமாக ரோஹிணியை தான் நல்லா அசிங்கப்படுத்துவார். எங்கள் அப்பா உழைச்சி சம்பாதிச்ச காசை உங்கள் அப்பா அனுப்புனான்னு சொல்லியிருக்க, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லி நல்லா திட்டுவார். ஒருவேளை இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா ரோஹிணியோட மரியாதை அந்த வீட்டில் ரொம்ப கீழே இறங்கிடும். விஜயாலாம் ரோஹிணியை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.